இன்னைக்கு தேதிக்கு தனி குடும்பம் கூட்டு குடும்பம் இப்படிங்கிற கருத்து பரிமாற்றம் கலாச்சார மாற்றங்கள் பற்றி நிறைய விவாதங்கள் நடந்து வந்தாலும் கூட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இவர்கள் கூட்டு குடும்பமாக மட்டும் அன்னைக்கு வாழலை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கூட்டு குழுவாக ஒரு கூட்டு கம்யூனிட்டியாக ஒரு கிராமமாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள தான் கலாச்சார மாற்றங்கள் தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் பரிமாற்றங்கள் எல்லாமே நடந்து வந்திருக்குது. இப்படி தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மலைனா அந்த மலை கிராமத்தில் அந்த குடும்பம் மட்டும்தான் இருந்திருக்கும், ஒரு 100-200 பேர். அதே போல தான் இன்னொரு கிராமம் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு 300-400 பேருக்குள்ள தான் தொடர்புகள் உறவு முறைகள் எல்லாமே மாறி வந்திருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழர்களோட பெருமையை பேசுற நிகழ்ச்சி தான் இது. வணக்கம் ழா தமிழின் சிறப்பு. தமிழர்களோட கலைத்திறமை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது. நம்மளுடைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை, சமையல் கலை, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சான்றுகள் நம்ம ழா நிகழ்ச்சியிலே பார்த்துருக்கோம். அந்த வகையில் தமிழர்களோட இன்னொரு சிறப்பாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற கலை அப்படிங்கிறது கோவில் திருவிழாக்களை தாண்டி பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரண காரியங்கள் இருக்குது. அந்த காரண காரியம் என்ன அப்படிங்கிறது ழா நிகழ்ச்சியில் இன்னும் சில வாரங்களில் தொடர போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ழா நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைகளோட ஆரம்பமாக நாம் பார்க்க போகிறது கரகாட்டம். நம் மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை காலமாக கலந்து விட்டது நம் கலையும் இசையும். இயல், இசை, நாடகம் என்றுதான் காலமாக சொல்லி வருகிறோம். இந்த மூன்றையும் தன்னுள்ளே கொண்டிருப்பது நம் தமிழ் நாட்டுப்புற கலைகள். தமிழரின் நாட்டுப்புற கலைகள் காலம் தாண்டி நம் முன்னோரின் கலாச்சாரம் சொல்லி வருகிறது. கிராமத்து கதைகள், புராண கதைகள், நாட்டார் பாடல்கள், கடவுள் வழிபாடு முறைகள், கிராமத்து பழக்க வழக்கங்கள் என்று எல்லாமே நாட்டுப்புற பாடல் வழியாகவும் இசை வழியாகவும் தான் நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. பொதுவாக தமிழர்கள் எந்த கருத்தையும் ஆடல் பாடலோடு சொன்னால் உடனே அள்ளி கொண்டு விடுவார்கள். அதனால்தான் நம் தமிழ் சினிமாக்களில் இன்னமும் இசையும் பாடலும் இடம்பெற்றுள்ளது. அப்படி நம் மண்மனம் வளர்க்கும் நாட்டுப்புற கலைகள் ஒவ்வொன்றும் தமிழர்களின் பொக்கிஷம்தான். நம் நாட்டுப்புற இசையில் ஆட்டம், நகைச்சுவை, நையாண்டி, பாட்டு, காதல், சோகம், பிரிவு, இயற்கை, கடவுள், உறவு முறை, வழிபாடு என்று வாழ்வியல் முறை அனைத்திற்கும் நம்மிடம் கலைகள் உள்ளன. அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைகளில் முக்கியமான கலைதான் கரகாட்டம். காவடி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், சிலம்பாட்டம், கும்மி, கோலாட்டம், ஒப்பாரி என்று பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்திற்கும் பாட்டும் இசையும் நம்மிடம் உள்ளன. அதில் பல நூறு ஆண்டுகளாக தமிழர்களால் பின்பற்றி வந்த ஒரு ஆட்டம்தான் கரகாட்டம். கரகம் என்றால் தண்ணீர் குடம், ஆட்டம் என்றால் நடனம். தலையில் தண்ணீர் குடம் வைத்து ஆடும் ஒரு ஆட்டம்தான் இந்த கரகாட்டம். இந்த கரகாட்டத்தில் 2 வகைகள் உள்ளன. பொதுவாக இந்த ஆட்டத்தை ஆட்டக்கரகம் மற்றும் சக்தி கரகம் என்று 2 வகையாக சொல்கிறார்கள். சக்தி கரகம் என்பது கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் ஆடப்படும் ஒரு ஆட்டமாகும். தமிழ் கடவுள்களில் மாரியம்மன் என்கிற பெண் கடவுள் கிராமங்களில் மழைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கும்பிடப்படும் பெண் தெய்வமாகும். கிராம மக்கள் இந்த அம்மன் மீது மிகுந்த பக்தியோடும் பயத்தோடும் தான் நேர்த்திக்கடன்களை செய்வார்கள். விவசாயத்திற்கு வானம் பார்த்து பழகி போன நம் மக்கள் மழைக்காக அவர்கள் பெரிதும் நம்பியிருந்தது இது போன்ற கிராம தெய்வங்களைத்தான். அந்த மாதிரி அந்த மாரியம்மனுக்கு வருடம் தோறும் மழை வேண்டி தலையில் குடம் வைத்து கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதுவே பின்னாளில் ஒரு கலையாக உருவெடுத்திருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். கரகாட்டம்னா மன்னர் காலத்திலேயே தோன்றப்பட்ட ஒரு ஆட்டக்கலை தான். அது மன்னர் காலத்திலே இந்த ஆட்டம் உண்டு. கிராமப்புறத்தில் நிறைய காளியம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி நிறைய அம்மன் திருவிழாக்களில் ஆடக்கூடிய ஒரு ஆட்டக்கலை. கிராமத்து மக்களை பார்த்திங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி பொன் கரகம், பூ கரகம், எலுமிச்சங்க பழம் கோத்திய கரகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளி வச்ச பொம்மை வச்ச கரகம், இப்படி நிறைய கரகங்கள் கொண்டு போயிட்டு சாமிக்கு படைப்பாங்க. அப்போ படைக்கும்போது பாட்டு பாடிட்டு நிறைய பேர் கரகம் கொண்டு போவாங்க. ஊரெல்லாம் ஊரில் அந்த கரகத்தை கொண்டு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க.
தாயே துரந்தரிய சங்கரிய வாரும் அம்மா, இந்நேரம் தாமசமா ஏற்கும் அம்மா உன் சமயம். தாயே துரந்தரிய சங்கரிய வாரும் அம்மா, இந்நேரம் தாமசமா ஏற்கும் அம்மா உன் சமயம். 5 கரகம் அம்மா அசைந்தாடும் பூங்கரகம், 8 கரகம் அம்மா எடுத்தாலும் பொன் கரகம், 8 கரகம் அம்மா எடுத்தாலும் பொன் கரகம். இப்படி கரகத்தை பற்றி அம்மன் கிட்ட வேண்டிட்டு பாட்டு பாடிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்டக்கலை தான் கரகம். ஆரம்பத்தில் செம்பில் தண்ணீர் வைத்து அதனை சுற்றி அலங்காரம் செய்து கடவுள் முன் மழை வேண்டி ஆடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த கரகத்தில் பூக்கரகம், கிளிகரகம் என்று கரகத்தில் பல வகைகள் வந்தன. இந்த கரகங்கள் தலையிலிருந்து விழாமல் கடவுள் முன் ஆடுவது அக்காலங்களில் வேண்டுதலாக இருந்து வந்தது. இந்த ஆட்டத்தை ஆண்களும் பெண்களும் சேர்ந்தும் தனியாகவும் ஆடுகிறார்கள். பார்க்கும் பொதுமக்களை உற்சாகப்படுத்த உருமி மேளம், நாதஸ்வரம், தவில் இசை சேர்க்கப்பட்டது. தலையில் கரகம், அதனுடன் சேர்ந்த இசை கரகாட்டத்தை நாளடைவில் அனைத்து கிராமத்து திருவிழாக்களிலும் பொங்கல், ஆடி பண்டிகைகளிலும் கட்டாயம் இடம்பெற வைத்தது. இந்த கரகாட்டத்தில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது? தலையில் தூக்கி வைக்கிற அந்த கரகத்தில் எத்தனை வகை இருக்குது? ஏன் தலையில் தூக்கி வைக்கிறாங்க? கரகாட்டம் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் பிரபலம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக விழா நிகழ்ச்சியில். இந்த கரகாட்டம் அப்படிங்கிறது தனி நடனமா இல்லை குழு நடனமா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் கலந்த கலவைன்னு தான் சொல்ல முடியும். தனியாகவும் ஆடலாம், குழுவாகவும் ஆடலாம், இல்லை 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டும் ஆடலாம். இந்த கரகாட்டத்துக்கும் பரதநாட்டியத்துக்கு இருக்கிற மாதிரி அடவு அப்படிங்கிற சில விதிமுறைகளாக இருக்குது. இப்படித்தான் ஆடணும், இந்த மாதிரியான சில பிடிமானங்கள், இப்படியான அசைவுகளுக்குள்ள பேர்லாம் அடவு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த கரகம் ஆடும் பொழுது தலையின் மீது உள்ள கிளி அடவுக்கு ஏற்ப அதுவும் ஆடுவது இந்த கலையின் தனி சிறப்பு. மற்ற கலைகளை போன்று கரகாட்டத்திலும் பல்வேறு அடவுகள் இருப்பதாக தேர்ந்த கலைஞர்கள் சொல்கின்றனர். மேளத்திற்கு ஏற்ப கண் அசைவு, கை அசைவு மற்றும் தலையசைவு எல்லாமே பல்வேறு அடவுகள் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். பெரும்பாலும் கரகம் பார்த்தீங்கன்னா மழை வேண்டி கிராமம் செழுமையாக இருக்குன்றதுக்காக தான் கரகம் கொண்டு போவாங்க, கரகாட்டம் ஆடுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மழை வேண்டி முளைப்பாரி வைப்பாங்க. இப்போ இந்த பக்கம் வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரகத்துக்கு பூ சுற்றி தீயில மிதிக்கிறது, கரகம் போய் தீ மிதிக்கும், கரகம் கொண்டு போய் தீ மிதிப்பாங்க. இப்படி இதெல்லாம் செய்கிறது மழைக்கு வேண்டி தான். கரகாட்டத்தில் இருக்கும் அசைவுகள் சாகசங்களும் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாகும். இப்போ கரகம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு பானமல் நிற்பாங்க, கரகம் எடுத்துகிட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க, கரகம் வச்சுட்டு காலை பொட்டு வைக்கிறது, அதே மாதிரி கரகத்தை வச்சுட்டு ஏணி மேலே ஏறுவாங்க, ஏணி மேலே சாகசம் பண்ணுவாங்க, படுத்துப்பாங்க, கரகத்தை சுற்றி தலை மேலே வச்சுட்டு சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி பல்வேறு சாகசங்களை செய்வாங்க. இதில் காலால் பொட்டு எடுத்து தலையில் வைப்பது, பலகையில் நின்று கொண்டு சமன் செய்வது, ஏணி மீது ஏறி ஆடுவது, ஒரு காலை தூக்கி கொண்டு ஆடுவது என்று பல வகை சாகசங்கள் உள்ளன. தலையில் கரகத்தையும் வைத்துக்கொண்டு இது போன்ற சாகசங்கள் செய்வது என்பது எளிதில் இயலாத காரியமாகும். இந்த ஒவ்வொரு சாகசத்துக்கும் பயிற்சி பெற 2-3 மாதங்கள் வரை ஆகும்.
அது வந்து கஷ்டமானு தெரியல. ஒரு இது எங்கள் டீம் மாரி இன்னொரு டீம் வந்து நாங்கள் ஒரு டைம் டெல்லிக்கு ப்ரோக்ராம் பண்ண போனோம். அங்கே வந்து பண்ணாங்க. அது ஒரு 2 டைம் ட்ரை பண்ணி பார்த்தா 3 டைம் வந்து ஸ்டேஜில் இறங்கி இது பண்ணேன். நம்ம தமிழ் சினிமாவை பார்த்துட்டு கரகாட்டம் அப்படின்னா இப்படி தான் ஆடுவாங்களோ, இந்த மாதிரியான நடனங்கள் மட்டும்தான் அதில் இருக்குமோ அப்படிங்கிற கருத்து நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு. ஆனால் கரகாட்டத்தில் இருக்கிற சில அசைவுகள் ரஷ்யாவிலிருந்து வந்த பாலே நடனத்தோட மிகச்சிறந்ததாக இருந்திருக்கு அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லுது. இந்த ஆட்டத்தை ஆடும் பொழுது மனதும் உடலும் மிக சுத்தமாக வைத்திருப்பது என்பது கரக கலைஞர்கள் பின்பற்றி வரும் முறையாகும். ஆனால் கால ஓட்டத்தில் கரகக்கலை தன் பொலிவிழந்து மிகுந்த ஆபாசமிக்க நடனமாக மாறிவிட்டது என்பது வேதனைக்குரிய ஒன்று. கரகாட்டத்தில் வந்து காலாகாலமாக வழியாக வரக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் வந்து நடுவழிஞ்சு கிடக்காங்க. அவங்களாம் நம்ம தேடி அவங்கள திருப்பி நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்து திருப்பி நம்ம புதுப்பிக்கணும். தூசி தட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கரகாட்டக்காரர்களை நாம் மீண்டும் கண்டெடுத்து மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அது கற்றுக்கிறதும் வந்து சிரமம்தான். ஆனால் கற்றுக்கிட்டா கற்றுக்கலாம். சினிமாக்களின் வருகைக்கு பின்னர் இவர்களுக்கென்று இருந்த மரியாதை போய்விட்டது. அதனால் தங்கள் பிழைப்பை ஓட்ட எஞ்சியிருந்த கரக கலைஞர்கள் கரகாட்டத்திற்கு என்று இருந்த அனைத்து முறைகளையும் உடைத்து ஆபாசமான அசைவுகளை புகுத்தி கிராமத்து திருவிழாக்களில் ஆட ஆரம்பித்தார்கள். இதனால் தெய்வத்திற்கு நேர்த்திக்கடனாக ஆடி வந்த இந்த ஆட்டம் இன்று கவர்ச்சி ஆட்டமாய் போய்விட்டதை எண்ணி நாம் நிச்சயம் வருத்தப்பட வேண்டும்.
இப்போ என்னது மக்கள் பார்வைக்குன்னா ஒரு சைடு வந்து தப்பாகவும் தெரியும் கரெக்டாகவும் தெரியும். ஆனால் என்னோட பார்வைக்குன்னு பார்த்தோன்னா சினிமா வந்து தனி, நாட்டுப்புற கலைகள்ன்றது தனி. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வந்து நாட்டுப்புற கலைகள். முக்கியமாக வந்து கரகாட்டம்னா வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க கரகாட்டத்துக்கான. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தினா அப்போனா பார்த்தீங்கன்னா ஆபாசமான ஆடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ யாரும் அது மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஆடுறது கிடையாது. இப்போன்னா அப்போ வந்து நாட்டுப்புற கலை வந்து ரொம்ப அழிஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப வெளிக்கொண்டு வராங்க. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக எங்கே கேட்டாலும் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம் அப்படி தான் இப்போ வந்து கொண்டுட்டு வராங்க எல்லாருமே. சரி, தமிழகத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை, நெல்லை, சேலம் போன்ற பகுதிகளில்தான் பெருமளவில் கரகாட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள். இல்லை, அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி தான். அவங்க ஊரில் அவங்க கரகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒஸ்தி. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பூங்கரம் தான் அவங்களுக்கு ஒரு ஒஸ்தி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் கரகம் தான். ஆனால் சில பேர் சில விதமாக பண்ணுவாங்க. குறிப்பாக தஞ்சை கரகாட்டத்துக்கு உலகம் முழுக்க தனி சிறப்பு உண்டு. ஒவ்வொரு ஊர்க்கலைஞர்களும் தங்களுக்கு ஏற்ப சில அடவுகளை மாற்றி ஆடுவார்கள். இன்று தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் இன்றும் கரகாட்டம் பரவி உள்ளது. நம் மண்ணின் கலை, நம் மண்ணின் இசை, நம் மண்ணின் ஆட்டம், நம் மண்ணின் நம்பிக்கைதான் இன்று நாம் பெரிதும் போற்றும் நாட்டுப்புற கலைகளாக இருந்து வருகிறது. வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் அவசரத்தில் நாம் இது போன்ற நம் பொக்கிஷங்களை தவற விட்டு விடுகிறோம். நாம் இதை சரிவர கவனிக்க தவறியதால் தான் இன்று கரகாட்டம் தன் நிலை இழந்து தவிக்கிறது. நம் அடுத்த தலைமுறைக்கும் இதே தவறை நாம் கற்றுக் கொடுக்க கூடாது. மாறாக இந்த கலையின் பெருமையை, இந்த இசையின் சிறப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த கரகாட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கரகம், அதன் வகைகள், கலைஞர்கள் போன்றவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் செய்தால்தான் நம் மண்ணின் கலை நம் பெருமை பேசும். நம்மளுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இது எல்லாமே கிராமத்திலிருந்து தான் நமக்கு வந்துச்சு. நாமளும் கிராமத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நகரத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி கிராமங்களில் தான் பெருமளவு நம்மளுடைய அடையாளமான பொக்கிஷமான நாட்டுப்புற கலைகளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நகரத்தில் அதை ஏதோ ஒரு நாளுக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா நாளும் மேற்கத்திய நடனங்களுக்கும் மேற்கத்திய இசை பாணிகளுக்கும் நாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படி மறக்கக்கூடாத நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளையும் நம்மளுடைய பெருமைகளையும் மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி கரகாட்டத்தை பற்றி பார்த்தோம். கரகத்தோட வகைகள், அதனுடைய சிறப்புகள், பெருமைகள் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். நிச்சயமாக அதை தேடி போனப்போ எனக்கும் புதுசாக இருந்துச்சு. அதே போல் அடுத்த வாரமும் விழா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பான நாட்டுப்புற கலையை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன்.
நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் திரையில் பார்க்குற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கோ தொலைபேசி எண்ணுக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டோட பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இன்று அன்புடன் ராதாமணாலன். வணக்கம்.